இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். பிக் பாஸ் அது வந்து ஏதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் நினச்சிட்டாரா திவாகர் அவர்கள்? அவர் உட்காந்துட்டு கேஷுவலாக டைனிங் ஹாலில் உட்காந்து நம்ம சபரி அண்ட் விக்கல் சுக்ரம் வீட்டில் பேசிகிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி பிக் பாஸ் ஷோலாம் வந்துட்டு ஒரு 1 ஹவர் ஷூட்டிங் எடுப்பாங்க. ஷூட்டிங் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீயாக நம்மளை பாட்டு ரிலாக்ஸ் பண்ண விட்ருவாங்க. அப்புறம் 11 மணிக்கு ஜூஸ் வரும். அப்புறம் ஈவினிங்னா நம்மளுக்கு பஃப்பு, டீ, ஸ்நாக்ஸ்லாம் வரும். ஜாலியாக என்ஜாய் பண்ணன்னு பார்த்தா இங்கேனா மூஞ்சி கழுவிட தண்ணி இல்லாமல் இருக்கே அப்படின்ற மாதிரி அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. நகைச்சுவை வேலை பண்ணிட்டு இருக்காரு. அது கொஞ்சம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் வந்து இவர் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணார் பார்த்தீங்களா? கேமரா முன்னாடி போய் நின்றுட்டு எனக்கு தொப்பெல்லாம் கம்மியான மாதிரி இருக்குது, ஒரு 4 நாள்லேயே எனக்கு இப்படிலாம் வந்து பாடி ஃபேட் கம்மியாகுன்றது எதிரே பார்க்கவே இல்லை. பிக் பாஸ்குள்ளே வரும்போது வந்து ஒரு நாள் ஒரு யுகம் அப்படின்ற மாதிரி அவருடைய உணர்ச்சி பொங்க சில வசனங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு நாகரிகம் தெரியணும். ஏன்னா பின்னாடி வந்து லேடிஸ் இருக்காங்க, ஓகே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்துட்டு நம்ம வந்து இல்லைன்னா தனியாக இருந்தால் பண்ணலாம். அவர் பின்னாடி ஒரு 2-3 பேர் இருக்காங்க, டக்குன்னு சட்டையை தூக்குறது, சட்டையை இறக்குறது, இதெல்லாம் நியாயமாக வாட்டர் சார் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குழந்தைங்களாம் பார்க்குறாங்க, பெரியவங்க பார்க்குறாங்க. இது ஒரு ஃபேமிலி ஷோ அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணுறது, இந்த மனுஷனுக்கு என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ஸோ இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.